அவர் அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹ், மேலும் நபிமார்களில் இறுதியானவர். அவரை ரசூலுல்லாவாக நீங்கள் பாருங்கள், நபியாக பாருங்கள், இறுதி தூதராக நீங்கள் பாருங்கள், இறுதி நபியாக நீங்கள் பாருங்கள். அவர் ஒருபோதும் உங்களில் யாருக்கும் தந்தை கிடையாது என்று சொல்லி இந்த சட்டத்தினுடைய தெளிவை அல்லாஹ் பேசுகின்றான். இங்கு நமக்கு நோக்கம் முஹம்மது என்று அல்லாஹ் பெயரிடக்கூடிய இந்த இடத்தில் ரசூலுல்லாஹ் என்றும் பேசுகின்றான், ஹாத்தமுன் நபியின் என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிஃபத்தை, தன்மையை அல்லாஹ் பேசுவதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. இதே போன்று சூரா முஹம்மத், சூராவின் பேரே முஹம்மத், இந்த இடத்தில் வல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி வஆமனு பிமா நுஸ்ஸில அலா முஹம்மத் என்று அல்லாஹ் பேசுகின்றான். எவர்கள் ஈமான் கொண்டு நற்செயல்கள் புரிந்து முஹம்மதின் மீது எது இறக்கப்பட்டதோ அதையும் யார் நம்பிக்கை கொள்கிறார்களோ என்று பெயரை சொல்லி பேசிவிட்டு